அப்பான்றது ஆக்சுவலி அப்பாவுக்கு 2 பொண்ணுங்க. எனக்கு ஒரு யங்கர் சிஸ்டர் ஓகே, இருக்காங்க. ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஆர்ட் வைஸ் இந்த மாதிரி போகும். அவ வந்து அகாடமிக் வைஸ். ஓகே. ஓகே. நம்ம 2 பேரையும் நல்லா பார்ப்பாங்க அப்பா. அப்பா ஏன் கார் வாங்கலேன்னு கேட்டா, அப்பாவுக்கு ஒரு கார் வாங்கணும்னு அந்த தாட் வராது. அப்பாக்கு கார் வேணாம், அப்பா பைக் வேணாம். அப்பா பயங்கர சிம்பிளுங்க. பயங்கர சிம்பிள். யோசிக்கிறத விட சிம்பிளான ஒரு மனுஷன் அப்பா. அப்போ ஒரு சைக்கிள் தான் எவ்வளோ இப்ப நமக்கு கார் வாங்கணும்னா வாங்கிக்கலாம். ஓகே. சாதாரண ஒரு ஃபேமிலி எப்படி போகும் அந்த மாதிரி. இல்லன்னா ஒரு பைக் வாங்கணும்னா வாங்கிக்கலாம். அப்ப இது 2மே வாங்கலைங்க. நமக்காக தான் வாழ்ந்துட்டு இருந்தது. ஓகே. அப்பாக்காக ஏன் சாதாரண ஒரு மனுஷனு ஆசை இருக்குமா? இல்லையா? இல்லையா? உங்களுக்கு ஆனாலும் எல்லாருக்கும் ஓகே இருக்கும். எனக்கு ஒரு பைக் வேணும். அந்த மாதிரி இல்ல எனக்கு ஒரு கார் வேணும். ஆசை இருக்கும்ல. என் அப்பா அந்த மாதிரி ஆசைக்கு பின்னாடி என் அப்பா இல்லங்க. அப்ப வந்து சவுதி அரேபியா தான் வொர்க் பண்ணிட்டு ஓகே. இருந்தான். அங்க பிசினஸே இதுதான். புரியுதா? காருல எல்லாமே தான் பிசினஸ் ஆயிருந்தது. அதெல்லாமே முடிச்சு நாட்டுல வந்து செட்டில் பண்ணும்போதும், அப்பாக்கு இந்த மாதிரி ஒரு தாட்டே இல்ல. எங்க போனாலும் அப்பா வந்து சைக்கிள் தான் யூஸ் பண்ணுவார். ஸோ அவ்ளோ சிம்பிளுங்க அப்பா. அப்பதான் என் மைண்ட்ல வந்தது. ஸோ நான் முதல்ல வாங்குறதுக்கு முன்னாடி, எனக்கு வந்து என் அப்பாக்கு வாங்கி கொடுக்கணும். ஓகே. ஸோ அதனால தான் நான் அப்பாக்கு அந்த பைக் வாங்கி கொடுத்தேன். "என்ன விடுங்க. நீங்க இந்த சைக்கிளே வேணாம். நீங்க இதே ஓட்டிட்டு போங்கன்னு" சொல்லிட்டு அப்பாவோட பர்த்டேக்கு லாஸ்ட்டா எனக்கு இது கொடுக்கணும். வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும். அ வாங்கி கொடுக்கலான்னு சொன்னா, அது வந்து கேட்க மாட்டேன். எனக்கு வேணாம். எதுக்கு இது எல்லாமே? எனக்கு இதே போதும். ஸோ அவ்வளோ சிம்பிளான அப்பாக்கு இதுதான் தேவைன்னு நெனச்சு நானா கிஃப்ட் பண்ணது தான் அந்த பைக்.